இறுதி நாள் எப்போது வரும் என்று அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. ஆனால் இறுதி நாள் வருவதற்கு முன் நிகழக்கூடிய அடையாளங்களை மட்டும் அல்லாஹ் அவனது தூதர்களுக்கு தெரிவித்துள்ளான். அவர்களும் அந்நாளில் ஏற்படக்கூடிய குழப்பங்களையும் அடையாளங்களையும் கூறி மக்களை எச்சரிக்கை செய்தார்கள். அந்த அடையாளங்களை எல்லாம் நாம் பார்க்கும்போது நாம் அந்த இறுதி நாட்களை நெருங்கிவிட்டோம். ஏனென்றால் அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள், இறுதி நாட்களில் அரை நிர்வாணமாக வெறுங்காலுடன் நாடோடியாக ஒட்டகம் வைத்துக் கொண்டிருந்த அரபுகள் தங்களுக்குள் போட்டி போட்டுக்கொண்டு உயரமான கட்டிடங்களை கட்டுவார்கள். இன்றைய அரபுகள் அடைந்துள்ள பொருளாதார உயர்நிலை 200 ஆண்டுகளுக்கு முன்பு கற்பனை செய்து பார்க்க கூட இயலாததாகும். 20 வருடங்களுக்கு முன்பு துபாய் தான் அரபு நாடுகளிலேயே மிகவும் வறட்சியான பாலைவனமாக இருந்தது. ஆனால் இப்போது உலகத்திலேயே மிகவும் மேம்பட்ட நாடாக துபாய் தான் உள்ளது. துபாயில் உள்ள புர்ஜ் கலிஃபா தான் இந்த உலகத்திலேயே மிகவும் உயர்ந்த கட்டிடம். விரைவிலேயே அதற்கு போட்டியாக மிகப்பெரிய கட்டிடம் கட்டுவதற்கு சவுதி அரசு 8.4 பில்லியன் ரியால்களை பயன்படுத்தி ஜேடா டவரை கட்டுவதற்கு ஒப்பந்தம் செய்துள்ளது. 1400 ஆண்டுகளுக்கு முன் அல்லாஹ்வின் தூதர் கூறியதை இப்போது நம் கண் முன்னே பார்க்கின்றோம். மேலும் அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள், இறுதி நாட்களில் இசைக்கருவிகளும் பெண் பாடகர்களும் மிகவும் பிரபலமாவார்கள். மக்களின் தலைகளின் மேல் இசைக்கருவிகள் இருக்கும். இறுதி நாட்களில் மக்கள் இரவு நேரங்களில் நடனமாடுவார்கள். இறை நம்பிக்கையாளர்கள் இறை நிராகரிப்பாளர்கள் செய்யும் தேவையற்ற செயல்களை செய்வார்கள். முஸ்லிம்களும் மிக மெதுவாகவும் ஆழமாகவும் மாற்று மத கலாச்சாரத்தை பின்பற்றுவார்கள். பெண்கள் ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனால் நிர்வாணமாக இருப்பார்கள். அவர்கள் ஆண்களை தங்களின் பக்கம் சாய்க்கக்கூடியவர்களாகவும் இவர்கள் அவர்களின் பக்கம் சாயக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். அவர்களின் தலையில் உள்ள முடி ஒட்டகத்தின் திமிலை போன்று இருக்கும். அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள், இந்த வகையான பெண்கள் சொர்க்கத்தில் நுழைவதென்ன, அதன் நறுமணத்தை கூட அவர்களால் நுகர முடியாது. அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள், இறுதி நாட்களில் எனது சமூகத்தில் மது அருந்துவார்கள், ஆனால் அதற்கு வெவ்வேறு பெயர்களை சொல்லிக் கொள்வார்கள். நாம் இப்போது பார்க்கின்றோம் மதுவிற்கு எவ்வளவு வெவ்வேறு பெயர்களை சொல்லிக் கொள்கிறார்கள் என்பதை. அவர்களிடம் மிகுதியான உணவு இருக்கும், ஆனால் அதில் எந்தவித பரக்கத்தும் இருக்காது. இது முற்றிலும் துரித உணவு வகைகளையே குறிக்கும். இந்த வகையான உணவுகளில் எந்தவித ஊட்டச்சத்தும் இல்லை. ஆண்கள் பெண்களைப் போலவும் பெண்கள் ஆண்களைப் போலவும் தோற்றமளிப்பார்கள். ஆண்கள் ஆண்களையும் பெண்கள் பெண்களையும் திருமணம் செய்து கொள்வார்கள். The world to pass a constitutional referendum allowing same-sex marriage. This is the moment same-sex supporters in Ireland knew they'd made history. போட்டிக்காகவும் பெருமைக்காகவும் பள்ளிவாசல்கள் அலங்கரிக்கப்படும். பள்ளிவாசலினுள் கூச்சல்களும் குழப்பங்களும் இருக்கும். அதிகமான குழந்தைகள் திருமணமாகாமலேயே பிறப்பார்கள். இப்போது 50% அதிகமான குழந்தைகள் இப்படித்தான் பிறக்கின்றார்கள். காலம் சுருங்கும், அதிக துளைவுகள் குறைந்த நேரத்தில் கடக்கப்படும். இறுதி நாட்களில் அதிகமான அடக்குமுறையான அதிகாரிகளும் வருவார்கள். அவர்கள் மாட்டின் வாளை போன்ற ஒன்றை வைத்து மக்களை அடிப்பார்கள்.
மக்கள் உயிரற்ற பொருள்களிடம் பேசுவார்கள். And he said a man will talk to his shiraku na'al. You know, that's how people say it, right? The Arabs call that shiraku na'al. சிக்கல் எல்லாம் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டே இருக்கும். மக்கள் வீட்டிலே இருந்து கொண்டு குடும்ப உறவுகளை எல்லாம் துண்டித்துக் கொள்வார்கள். இறுதி நாட்களில் தகுதியற்றவர்களிடம் ஆட்சி பொறுப்பு ஒப்படைக்கப்படும். அவர்கள் செய்யும் பாவங்களின் காரணமாக நரகங்களின் புகைமூட்டம் தோன்றும். India's second largest city, New Delhi, remains shrouded in dangerously thick smog. Problem affecting a huge swathe of northern China at the moment, with a pollution cloud hanging over this country. செல்வம் அதிகமாகும். ஒருவனிடம் 10,000 ரூபாய் இருக்கும், ஆனால் அவன் அதை கொண்டு திருப்தி அடைய மாட்டான். செல்வந்தர்கள் அவர்களிடம் உள்ள பணத்தை செல்வந்தர்களுடன் மட்டுமே பகிர்ந்து கொள்வார்கள். அதனால் ஏழைகளுக்கு எந்த பயனும் கிடையாது. செல்வந்தர்கள் மேலும் செல்வந்தர்களாக ஆகுவார்கள். இந்த உலகத்தில் உள்ள 1% செல்வந்தர்கள் தான் இந்த உலகத்தில் உள்ள மொத்த செல்வத்தில் 50% வைத்துள்ளார்கள். இறுதி நாட்களில் மக்களிடத்தில் மன அழுத்தம் அதிகமாகி மரணம் அடைவதற்கு ஆசைப்படுவார்கள். இந்த மன அழுத்தம் ஒரு தொற்று நோயை போல் எல்லாரிடத்திலும் உள்ளது. இந்த மன அழுத்தத்தினால் மட்டும் வருடத்திற்கு 10 லட்சத்திற்கு அதிகமான மக்கள் வாழ்வதற்கு பிடிக்காமல் தற்கொலை செய்து கொள்கின்றார்கள். காலையில் இறை நம்பிக்கையாளராக இருந்தவன் மாலையில் இறை நிராகரிப்பாளராக ஆகிவிடுவான். இதன் அர்த்தம் புரிகிறதா? இந்த அடையாளங்கள் எல்லாம் அல்லாஹ்வின் இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு கூறப்பட்டவை. 7ஆம் நூற்றாண்டில் பாலைவனத்தில் வாழ்ந்த ஒரு சாதாரண மனிதரால் இந்த அடையாளங்களை எல்லாம் இவ்வளவு துல்லியமாக கூறியிருக்கவே முடியாது. அவர் அறிவிப்பு செய்தவைகள் எல்லாம் 1400 ஆண்டுகளுக்கு முன் கையெழுத்து பிரதியிடப்பட்டவை. இவற்றையெல்லாம் 1000 வருடங்களுக்கு முன்பே கார்பன் தேதியிடப்பட்ட விஞ்ஞானிகளால் நிரூபிக்கப்பட்டுள்ளது. அதனால் இந்த அடையாளங்களை எல்லாம் தற்போதைய நிகழ்வுகளுக்கு தகுந்தாற்போல் மாற்றம் செய்துள்ளார்கள் என்று யாராலும் சொல்ல முடியாது.